ஆஸ்துமான்றது வந்து ஒரு நாள்பட்ட நோய். அது வந்து ரொம்ப நாளா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பாதிக்கக்கூடியதுன்னு அந்த மாதிரியும் வந்து வகைப்படுத்தலாம். இல்ல ரொம்ப நாளா வந்து நம்ம ஒரு தூசி, புகை இந்த மாதிரியான ஸ்மெல் வந்து ரெகுலரா நம்ம சுவாசிச்சுட்டே இருந்தோம். நம்மளுடைய அவுட் சைட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சுற்றுச்சூழல் அதுதான் வந்து மெயின் ரீசனா சொல்றோம். இப்போ சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய காரணிகள்னு பார்த்தீங்கன்னா, புகை, தூசி இல்ல தாவரங்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள். சில பேர் வந்து ரொம்ப நாள் இந்த கார்டன்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தாவரங்கள் பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் இதெல்லாம் வந்து சுவாசிக்கும்போது மகரந்த தூள்களை சுவாசிக்கும்போது அது நாள்பட நமக்கு வந்து உள்ளே சுவாசிச்சுட்டே இருக்கும்போது உள்ளே போயிட்டு அதுவே வந்து அலர்ஜியை வந்து உள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நாள்பட இருக்குன்னும் போது இப்போ வீட்டிலே பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்கன்னா அதோடைய ரோமங்களும் வந்து கூட நமக்கு அலர்ஜியை ஃபார்ம் பண்ணும். ரொம்ப நாள் அதை வந்து பெட்லேயே வச்சு பார்த்துட்ருப்பாங்க. இதோட ரோமங்கள் நம்ம தொடர்ச்சியாக சுவாசிச்சுட்டு இருக்கும்போது அது நம்மளுடைய நுரையீரலையும் சுவாச பாதைகளையும் வந்து பாதிச்சுட்டு நாள்பட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது ஆஸ்துமா தொந்தரவுகளாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில பேர் வந்து ரொம்ப நாள் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து ரெகுலராக இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கேட்டிங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப நாள்பட வந்து நிறைய டேப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட்ஸு இந்த மாதிரி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாள்பட லங்ஸ் வந்து ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜி, இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே படிப்படியாக உள்ளே இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரியாகிட்டு முழுமையாக அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சளி, கோலை, அந்த நீர் கோர்த்துருக்கிறது இது எல்லாமே முழுமையாக வெளியேறிட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து நல்ல பெருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் நாள்பட வந்து சரியாகாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கும். இது ரொம்ப நாள் இந்த பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்க ஆரம்பிக்கும். இந்த குறைவாகவே இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன டஸ்ட்டு பட்டால் கூட சீக்கிரமாகவே சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். நாள்பட இருக்கும்போது ஆஸ்துமாவை தொந்தரவுகளாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.